அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதுமே முக்கிய பிரபலங்கள் பலரும் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயின் கட்சியில் சேரும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததே தவிர சொல்லிக் கொள்ளும்படியாக யாரும் முக்கிய நபர்கள் இணையவில்லை. குறிப்பாக சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் தவிர்த்து தெரிந்த முகங்கள் யாரும் இணையாதது விமர்சனமாகவே இருந்து வந்தது. விஜய் என்ற முகம் மூலம் தாவேக்க கட்சி பிரபலமடைந்து இருந்தாலும் கட்சியின் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்துதான் மாற்று கட்சியினர் வரவுகளும் அதிகரிக்கும். அப்படி விஜய் கட்சியில் சேர வேண்டும் என பிரதான கட்சிகளில் இருந்தே பலரும் முன்கூட்டியே அணுகியதாக கூறப்படுகிறது. முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சியில் பதவி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் விஜயின் கட்சியில் சேர்ந்து அரசியல் பயணத்தை தொடங்க அணுகிய நிலையில் அவர்களுக்கு சரியான முறையில் பதில் கிடைக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ரசிகர் மன்றம் தொடங்கி ஆரம்ப காலத்திலிருந்து விஜயோடு இருப்பவர்களுக்குத்தான் பதவி என மேடைக்கு மேடை கூறியது தொடங்கி மாற்று கட்சியிலிருந்து வருவோருக்கு புஸ்ஸி ஆனந்த் தான் முட்டுக்கட்டையாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மாற்று கட்சியிலிருந்து வர நினைத்து அணுகியவர்களுக்கு புஸ்ஸி ஆனந்த் உரிய முறையில் பதிலளிக்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு கட்சியில் இணைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தவர்களை விஜயிடம் கூட தெரியப்படுத்தாமல் மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் நோக்கில் சந்திக்க விரும்பியவர்களை கூட புஸ்ஸி ஆனந்த் முட்டுக்கட்டை போட்டு தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனாலேயே ஆரம்பத்தில் விஜயின் கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்தவர்கள் அங்கிருந்து வந்த மோசமான வரவேற்பை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்து விட்டதாக சொல்கிறார்கள். தற்போது ஆதவ் அர்ஜுனா வருகைக்கு பிறகு விஜயின் கட்சியில் மாற்று கட்சியினர் இணைவதற்கான ரூட் கிளியர் ஆகியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நன்கு அறியப்பட்ட பலரும் விஜயின் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அவர்களை ஷார்ட் லிஸ்ட் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறாராம் ஆதவ் அர்ஜுனா. மாற்று கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவோர்கள் 3 கேட்டகரியில் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கட்சிக்காக நல்ல செலவு செய்யக்கூடிய பணம் பலம் கொண்டவர்களாக இருப்பதுதான் அந்த கேட்டகரியில் முதலில் இருக்கும் தகுதியாம். அத்தோடு கட்சியில் இணையும் முக்கிய பிரமுகர்களுக்கு பின்னணியில் இருக்கும் படைபலம் குறித்து ஆராயப்படுகிறதாம். அப்படி இல்லை என்றால் கட்சிக்காக பொதுவெளியில் பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா என்பது குறித்தும் ஆதவ் அர்ஜுனா குழு கண்காணிக்கிறதாம். இந்த 3 கேட்டகரியில் டிக் அடிக்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து பெரிய பட்டியலே தயார் செய்து வைத்திருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. இந்த பட்டியலை விரைவில் விஜயிடம் சமர்ப்பித்து மாற்று கட்சியிலிருந்து இணைவோருக்கான இணைப்பு தேதியை குறிக்க திட்டமிட்டிருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா போட்டு வைத்திருக்கும் பட்டியலில் அதிமுகவில் நீண்ட காலமாக இருந்த மருது அழகுராஜ் உள்ளிட்டோரும் இருப்பதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்த மருது அழகராஜ் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் என்ற நாளிதழின் ஆசிரியராகவும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்தார். அதிமுக பிளவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணிக்கு சென்ற மருது அழகுராஜ் தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறும் முடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் விஜய்க்கு ஆதரவாக மருது அழகுராஜ் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அவர் தாவேக்கவில் இணையவிருப்பது உறுதியாகியிருக்கிறதாம். மேலும் தாவேக்கவில் மாநில பொறுப்பு கேட்டு மருது அழகுராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக சொல்லப்படும் நிலையில் அதற்கும் விஜய் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட கிரீன் சிக்னல் காட்டப்பட்டிருக்கிறதா. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர் பார்த்திபன் கூட விஜயுடன் பேசிக் கொண்டிருப்பது போல கனவு கண்டதாக பதிவிட்டிருப்பது விஜயின் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் நினைவுகள்தான் கனவுகளாக வரும் என
பார்த்திபன் மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பது அவரின் மனதில் இருக்கும் எண்ணத்தை பிரதிபலித்திருப்பதாகவே கூறப்படுகிறது. தற்போதைக்கு விஜய் கட்சியில் நிர்வாகிகள் நியமனம் தீவிரமாக நடந்து வருகிறது. இன்னும் 25 மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் பதவியெல்லாம் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நியமனங்களை முடித்துவிட்டு வருகிற 26ஆம் தேதி நடக்கும் தவேக பொதுக்குழு கூட்டத்தில் வைத்து மாற்றுக் கட்சியிலிருந்து வருவோருக்கான இணைப்பு விழாவையும் சேர்த்து நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.